ஓம் நம சிவாய. அவனருளாலே அவன்தாள் வணங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஆலயம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் காரணிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சுயம்பு காரணீஸ்வர சுவாமி ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஊத்துக்கோட்டை தாண்டதும் சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர் ஆலயம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே ஒரு சின்ன குன்றின் மேலே இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரினுடைய பேர் காரணி அப்படிங்கிறதுனால இவர் காரணீஸ்வரர். இந்த சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது, அதனால் இது சுயம்பு காரணீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயம் அமைஞ்சதுக்கான வரலாற்று செய்திகள் எதுவும் கிடைக்கல. இந்த ஊர் மக்கள் ஆடுகள் மேய்ச்சிட்டு வரும்போது குன்றின் மேலே சுயம்பு உருவமாக சிவலிங்கம் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன மேல்கூரை மட்டும் போட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த ஆலயம் எடுத்து கட்டப்பட்டிருக்கு. இப்போ ரொம்ப சிறப்பாக இந்த கோவிலை நடத்திட்டு இருக்காங்க. ஆலயத்துக்குள்ளே சிவபெருமான், அம்பாள், நவகிரகம், ஆஞ்சநேயர் இவங்க எல்லாருக்குமே ஆலயங்கள் அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பானதாக கருதப்படுது. சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஒரு 900 மீட்டர் தூரத்திலேயே ஒரு சின்ன குன்றின் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம். சென்னையிலிருந்து ஊத்துக்கோட்டையை நம்ம தாண்டினோம் அப்படின்னா சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் இருக்குது இல்லைங்களா, அந்த மண்டலத்துக்குள்ளே தான் இந்த ஊர் காரணி அமைஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் வாலீஸ்வரர் ஆலயத்தையும் இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் தூரம் நீங்கள் கடந்து போனீங்கன்னா தரிசனம் பண்ண முடியும். வாலீஸ்வரர் ஆலயத்தினுடைய வரலாறு செய்திகளையும் நான் ஏற்கனவே முன்னாடி இருந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கிறதுனால இந்த ஆலயத்துலேயும் தமிழ்லேயும் தெலுங்குலேயும் எல்லா வழிபாடு முறைகளையும் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்தது இங்கே காரணீஸ்வரர் ஆலயம் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வாலீஸ்வரர் ஆலயம் தரிசனம் முடிச்சுட்டு போகலாம். ரொம்ப சிறப்பான ஒரு ஆன்மீக சுற்றுலாவை நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வாங்க. கண்டிப்பாக மன நிறைவோட சந்தோஷத்தோடு நீங்கள் இந்த ஆலயத்திலேருந்து கிளம்புவீங்க.